இப்பவும் வந்து என்னன்னா இப்போ இந்த காலத்துல இப்போ நம்ம யாராவது நம்ம நாட்டில் வந்து முயற்சி பண்ணி அடுத்த நாடு பக்கத்துல சின்ன குட்டி நாடு நம்ம கைப்பற்றினோம் இப்போ யாராவது பாராட்டணும்னா யாரும் பாராட்டணும். நீ உன் நாட்டை ஆண்டுக்கு பண்ணியிருந்தப்பா அவன் அவன் நாட்டை ஆண்டான், நீ உன் நாட்டை ஆண்டுக்கு பண்ணி ஏன் அடுத்த நாட்டுக்கு பிடிக்கிறான்னு சொல்லி இப்போ எல்லாருமே ட்ரெண்டுக்கு மாறி போச்சு. ஒரு நாடு கைப்பற்றுற ட்ரெண்டுக்கும் கிடையாது. ஆனால் இப்பவும் பாருங்க இன்னும் எல்லாருமே ராணுவத்தை வச்சிருக்கோம், ஒரு எல்லை கோடு வச்சிருக்கோம். ஒரு நாடு போராடுறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேவையில்லாம ராணுவம் போராடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு காரணமும் இல்லை. ராணுவத்தை வச்சோம்னா சும்மா ஏதோ ஒரு வேலையை ஏதோ ஒன்று பண்ணி தேவையில்லாத பிரச்சனை கிரியேட் ஆகும். இப்போ அதனாலதான் நாம இந்த 10வது அமர்வுல என்ன சொல்லிக்கணும்னா ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால், இந்த 10வது அமர்வு இந்த எல்லைகள் எல்லாத்தையுமே சர்வதேச அமைப்பு ஒப்படைச்சோம். இப்போ ஐநா சபைக்கு ஒன்று இருக்கு, அவங்கள்ட்ட ஒப்படைச்சோம். இந்த எல்லையை பராமரிக்கிற வேலை உடனே சேர்ந்துருக்கோம். நாங்கள் எல்லையெல்லாம் பார்க்க மாட்டோம், எல்லையெல்லாம் நீ பார்த்துக்க, நாங்கள் உள்ள ஆட்சி பண்ணுறது மட்டும் நாங்கள் பார்த்துக்கிறோம், எல்லையை பராமரிக்கிற வேலையை நீ பார்த்துக்கன்னு சொல்லி இந்த எல்லை எல்லாத்தையுமே காம்பவுண்ட் வால் எல்லாமே ஐநா சபை கொண்டு வரணும். இப்போ நமக்கு என்னன்னா இப்போ ராணுவத்துக்கே வேலை கிடையாது. இப்போ இந்த ராணுவத்தை என்ன பண்றது? இந்த ராணுவத்தை வந்து இப்போ வந்து டிஸ்ட்ரக்டிவ் ஆர்மியா இருக்கிறது கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்மியா மாறும். எல்லா ராணுவத்தையும் சிவில் ராணுவமா மாற்றிட்டாங்கன்னா ஆக்கப்பூர்வமான வேலைகளுக்கு எல்லாமே ராணுவம் மட்டுமே போகும். யாருமே உழைக்க வேண்டியதில்லை. ராணுவம் நமக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை ராணுவமே பண்ணி கொடுக்கும். உழைக்கிற வேலையெல்லாம் ராணுவத்தை சேர்ந்த நமக்கு வேலையே கிடையாது. ஆனா எல்லாரும் என்ன ஒரு 5 வருஷம் மட்டும் ராணுவத்தில் இருந்து நம்ம எல்லாருமே பண்ணி நம்ம பங்குக்கு நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு வேலை செஞ்சா போதும். ஏன்னா நமக்கு தேவையானது போகும். நமக்கு யாருக்குமே வந்து சாப்பாடு தேவை, தங்களுக்கு இடம் வேணும், கொடுக்கறது துணி வேணும், போறதுக்கு வெயிட் வேணும், ஏதோ ஒரு வேலை வேணும். நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு கவர்மெண்டே கொடுக்கும். நானும் ஒரு 5 வருஷம் வச்சா போவோம். நம்ம வாழ்க்கையை வந்து வேற ஒரு பரிமாணத்தை கொண்டிருக்கிறது. அதனால என்ன செஞ்சுட்டோம்னா ஒரு 5 வருஷம் எல்லாத்தையும் குறைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ராணுவத்தை வந்து இது பண்றத வந்து சிம்பாலிக்கெல்லாம் வந்து ஹேண்ட் ஓவர் தி காம்பவுண்ட் வால்ங்கிறத வந்து நம்ம 10வது வச்சிருக்கோம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ற பொறுப்பு நம்ம கையில இல்லை. பட் இருந்தாலும் இதனுடைய உண்மைத்தன்மை, இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிய வேண்டியது நம்ம